ஸோ இப்போ நிறைய நம்ம இந்த பருவத்தை பற்றி பேசிட்டோம். அடுத்ததாக வர வந்து த மோஸ்ட் டிஃபிகல்ட் ஃபேஸ், டீனேஜ் ஃபேஸ். இந்த டீனேஜில் வந்துட்டு நமக்கே வந்துட்டு நம்மளை விட இப்போ கொஞ்சம் யங்கராக இருக்கிறவங்க, ஐயோ நம்ம இப்படி தான் இருந்தோம்மா நம்மளோட டீனேஜில், அந்த மாதிரி பார்க்குறதுக்கே ஒரு மாதிரி நமக்கே கொஞ்சம் வந்து அசிங்கமாக இருக்கும். சே அந்த மாதிரி ஏஜ் தான் எப்படின்னா, ஓ அப்போ நம்மளும் இப்படி இருந்திருக்கிறோம் அப்படின்றத ஒரு ரிஃப்ளெக்ஷனா இருக்கு. எதுக்கு ஒரு ஒப்பீனியன் ஒன்று உருவாகும் அப்பதான் அந்த டீனேஜ்ல தான். எதுக்கு எடுத்தாலும் ஒரு கோபம் வரும். எல்லாம் ஏன் இது இப்படி இருக்கணும் அப்படின்னா ஏன் அப்படிங்கிற அந்த கேள்வி கேட்க ஆரம்பிப்பாங்க. இப்ப எல்லா விஷயத்துக்கும் அப்பா அம்மாவை இந்த கேள்வி கேட்டா என்ன கேக்குறேன்னா, நீ சும்மா இரு, எங்க 3 பேர் சொல்லி கொடுங்க எப்படி அந்த பருவத்தை நம்ம ஹேண்டில் பண்ணணும். எல்லாமே மேல இருக்கிறவன் தான். உண்மையை சொல்லணும்னா ஆக்சுவலா இதுதான் ரொம்ப த்ரில்லிங்கான ஒரு ஃபேஸ் அப்படிம்பாங்க இல்லையா. அந்த அப்பா அம்மாவுடைய லவ் அண்ட் சாக்ரிஃபைஸ் வந்து கோபமா மாறுதா இல்ல அது இன்க்ரீஸ் ஆகுதா அப்படிங்கறத வந்து டிசைட் பண்ற ஃபேஸ் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா சாரு சொன்ன மாதிரி அந்த நேரத்துல அந்த பசங்க கோவப்படுவாங்க. பசங்க ஜென்ரலா சொல்றேன் நான், அவங்களுக்கு ஒரு ஒப்பீனியன் வரும். எதுக்கு எடுத்தாலும் அவங்க கோவப்படலாம். நான் ஏன் இதை பண்ணணும் அப்படிம்பாங்க. எதிர்த்து பேசுற ஏஜ். நீங்கெல்லாம் இதை பண்ணிருக்கீங்களா அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் நம்மளும் சொல்லியிருக்கிறோம், நம்மளும் பண்ணியிருக்கிறோம். இதை எடுத்துக்கிற விதம் அப்படிங்கிறது வந்து ஒரு அப்பா அம்மா 2 பேருமே டிஃப்ரெண்டா எடுத்துப்பாங்க. ஒரு அம்மா வந்து சின்ன வயசுல இருந்து நம்ம குழந்தையா தூக்கி வளர்த்த ஒரு குழந்தை மாறல முட்டுது. இப்ப வந்து இப்படி பேசு, நம்ம சொல்ற பேச்சை கேட்க மாட்டேங்கிறானே, இப்படி தப்பா இது பண்றானே அப்படின்னு அம்மாவுக்கு ஒரு கோபம் வரும். அப்பாவுக்கு வந்து எப்படின்னா, அவர் வந்து லவ் சாக்ரிஃபைஸ் எல்லாமே ஹிடன் அஜெண்டா தான். அது வெளியில் அவர் சொல்லவும் மாட்டார், இதுவும் பண்ண மாட்டார். இவ்வளவு பண்ணிங்க இவன் நம்மளை இது பண்ணுறானே அப்படின்னு சொன்னாலும் அந்த நேரத்துலையும் அவங்க 2 பேர் அந்த இடத்துல வந்து அந்த லவ் அண்ட் சாக்ரிஃபைஸ் எப்படி கொடுப்பாங்கன்னா, அந்த தோல் மேல தோல் போட்டு ஒரு இதுவாக இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி கொடுக்கறது வந்து அது 2 பேருமே கொடுக்கணும். ஆனா மேக்ஸிமம் இதுல பண்றது வந்து அப்பா தான். அப்ப யாரு லவ் அண்ட் சாக்ரிஃபைஸ் ஜாஸ்தி பண்றதுன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச அந்த பீரியட்ல வந்து அப்பாக்கள். ஏன்னா அந்த பெண் பிள்ளை வந்து பாத்தீங்கன்னா அப்பதான் வந்து ஒரு குழந்தையில இருந்து ஒரு பெண்ணா மாறுற அந்த ஸ்டேஜ் வரும். அந்த டைம்ல அந்த அப்பாக்கள் வந்து அந்த குட்டி அந்த பிரிவை வந்து அவங்களால ஏத்துக்க முடியாது. நம்ம அந்த படங்களே கூட பார்த்திருப்போம். அந்த குழந்தை தனி ரூம் கேட்கும். இன்னொன்னு இது எங்க அக்கா வீட்டுல நடக்கும். எங்க அக்கா வீட்டுக்காரர் இருக்கிறாருல, அவர் வந்துட்டு புலம்புவாரு. எங்க அக்கா என்னன்னா, இவன் இப்பெல்லாம் பாசமா இருக்க மாட்டா, சின்ன வயசுல வந்து பேசுவாளே, இப்ப விலகி போறா, ஏன்டி பாசம் இல்லையாடி என் மேல. அப்போ எங்க அக்கா புரிய வைக்கும், அப்படி இல்ல அவ அந்த ஏஜ் அப்படின்ற மாதிரி. இந்த டைம் தான் நம்ம புலம்புற. பொண்ணை பெத்த அப்பா அம்மால இம்மிடியட்டா அவங்களுடைய லைஃப்ல பல விஷயங்களை சாக்ரிஃபைஸ் பண்ணி எல்லாத்தையும் தங்கமா வாங்கி சேர்க்கணும், பொண்ணுக்கு அடுத்த இதுக்கு நாம சேர்த்து வைக்கணும், இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் எனக்கு தெரிஞ்சு ஒவ்வொரு அம்மாவும் அதை பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. அதுல அவங்களுடைய தியாகம் எவ்வளவோ இருக்கும். அவங்களுக்கு வாங்கணும் அப்படின்னு வச்சிருந்த காசை கூட எடுத்துட்டு அவன் வந்து பொண்ணுக்கு தங்கமா சேர்க்கணும், கல்யாணத்துக்கு இப்பவே சேர்க்கணும், அந்த மைண்ட் செட் அப்பதான் வரும். இது வந்து பொண்ணை பெத்த அப்பா அம்மா. அதுவே பையனை பெத்தவங்க வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா இந்த ஸ்டேஜ்ல குறிப்பா அப்பாக்கள் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஆக ஆரம்பிப்பாங்க. அந்த கேர்னா எப்பவுமே கொஞ்சறது பாசம் தான் இல்ல, கண்டிப்பா இருக்கிறதும் கேர் தான். அப்பாக்கள் வந்து கொஞ்சம் வில்லன் ரோல் எடுத்துப்பாங்க. இப்ப பையன் டீனேஜ் ஆக இவன் கரெக்டா வரானா, இவன் எத்தனை மணிக்கு பாக்குறான், ஏன் டிவி நோண்டுறான், ஏன் இந்த நேரத்துல போன் யூஸ் பண்றான்னு சொல்லி பையனை ரொம்ப கண்காணிக்க ஆரம்பிப்பாங்க. அது ஒரு ஆப்ஷன். ஆனா இன்னொரு விதத்துல வந்து அப்பாக்கள் நிறைய ஃப்ரெண்டாவும் மாற வந்து பழகிடுவாங்க. அம்மா எப்பவுமே அந்த ஒரு ஸ்ட்ரிக்ட் ஜோன்ல இருப்பாங்க. பட் நிறைய அப்பாக்கள்கிட்ட போய் ஓகே இவங்க என்ன டீனேஜ்ல இப்படி இருக்காங்க, இவங்களை நம்ம வந்து அத்தாரிட்டியோட டீல் பண்ணா ஒர்க் அவுட் ஆகாது, நம்ம ஃப்ரெண்ட் ஆயிருவோம், தோள் மேல கை போட்டு ஃப்ரெண்ட் ஆயிருவாங்க. இந்த பீரியட்ல தான் மேக்ஸிமம் எல்லார் வீட்லயும் இந்த மங்காத்தா படம் ரோல் மாதிரி ஒரு விஷயம் எடுத்துப்பாங்க. நீ உள்ள நான் வெளியில அப்படிங்கிற மாதிரி, நீ ஸ்ட்ரிக்டா இருக்கு, நான் வந்து கொஞ்சம் லிபரலா இருக்கிற மாதிரி இருந்து. ஏன்னா வந்துட்டு விநாயகா மாறிடக்கூடாதுன்ற பயமும் நிறைய பேரண்ட்ஸுக்கு இருக்கும். ஏன்னா இதுல பாதி அப்பாக்களுக்கு இந்த டீனேஜ்ல பசங்கள் மேல வந்துட்டு பாசத்தை காட்டிலையும் பொறுப்பு ஜாஸ்தியா வந்து பயம் ஜாஸ்தியா வந்துடும். பையன் கரெக்டான பசங்க கூட சேர்றானா, சேர்க்க நல்லா இருக்கா, ஏதாவது லவ் கிவ் பண்றானா. இப்போ இந்த டீனேஜோட எண்ட் ஃபேஸ் எங்க போகுதுன்னா, அந்த காலேஜ் அந்த எஜுகேஷன் ஹையர் எஜுகேஷனை பார்த்து போகும்பொழுது அதுக்கும் வந்து சேவ் பண்ணணும். ஏன்னா இப்பெல்லாம் காலேஜ் ஃபீஸ்லாம் வந்துட்டு சில லட்சங்கள் இல்லை பல லட்சங்கள்ல தான் ஸ்டார்ட்டே ஆகுதுங்கிற போது பேரண்ட்ஸ்க்கு வந்து இந்த கல்யாணத்துக்கும் இந்த காலேஜுக்கும் சேர்க்க ஆரம்பிக்கணுங்கிற ப்ரெஷர் இந்த பாயிண்ட்ல ஹெவியா இருக்கு. இதுக்கு முன்னாடி இந்த டீனேஜில் இன்னொரு ஒரு விஷயம் இருக்கு. ஏன்னா இந்த கோச்சிங் கிளாஸு, இந்த எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ், லெமன் ஆன் த ஸ்பூன், இந்த மாதிரி ஏகப்பட்ட எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் இந்த பீரியட்ல தான் சேர்ப்பாங்க. அப்ப என்னன்னா ஒன்றும் இல்லை, ஒரு பையன்
இல்லை பொண்ணு இப்போல்லாம் பொண்ணுங்களையும் சேர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. கிரிக்கெட் கோச்சிங் அப்படின்னா டெய்லி காலையில் 5:30 மணிக்கு கூட்டு போயிட்டு கிரிக்கெட் கோச்சிங்கில் உட்கார வச்சுட்டு இவங்களும் கூடவே இருந்து, இல்லை ஸ்விம்மிங்னா ஸ்விம்மிங்கில் கூடவே இருந்து கோச்சிங் பண்ணிட்டு எத்தனையோ பேரண்ட்ஸ் அந்த தியாகம் பண்ணிட்டு இருக்காங்க. எத்தனையோ பேரண்ட்ஸ் வந்து பசங்களுக்கு லிட்டரலி ஆக்டிங் டிரைவர்ஸா இங்கிருந்து பிக் பண்ணு அங்க போய் டிராப் பண்ணு, இங்கிருந்து பிக் பண்ண அங்க போய் டிராப் பண்ணு, இந்த மாதிரி ஃபுல் டேவா அவங்களுக்கு வண்டி ஓட்டியே வந்து முடிஞ்சிருது இல்ல. ஆனா இது மேக்ஸிமம் ஜென்ஸ் தான் இல்லைங்க. ஆனா இதுல இன்னொன்னு என்னன்னா, இதெல்லாம் அவங்க ப்ரெஷராலாம் பண்ணல. அவங்க எல்லாம் அப்படியே ரசிச்சு சில பேர்லாம் அப்படி கூட்டு போயிட்டு அந்த பையன் விளையாடுறப்ப அப்படி இந்த கண்ணுல ஜோதியோட பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. இதெல்லாம் அவங்களுக்கு ப்ரெஷரே கிடையாது. எங்கேயாவது ஒரு நாள் நம்ம பையன் எக்ஸல் ஆவான் அப்படின்ற ஒரு சந்தோஷம் தானே. அடுத்து முக்கியமான ஒரு இதுக்கு வருவோம். என்ன வளர்ந்தாலும் எவ்வளோ பெரிய ஆளானாலும் குழந்தை தான் அப்படிம்பாங்க. உங்க வீட்டுல சொல்லுவாங்களா? இல்ல சொல்றேன் நான், எல்லார் வீட்லயும் சொல்லுவாங்க. வருவே அந்த மாதிரி. அதான் இப்ப என்னன்னா, அடுத்து கல்யாண ஸ்டேஜ். கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம், கல்யாணம் பண்ணி வச்சதுக்கு அப்புறம் லவ் அண்ட் சாக்ரிஃபைஸ் பண்றது யாரு? அப்பாவா அம்மாவா? இல்லங்க, கரெக்டா அந்த ஸ்டேஜ் ஆஃப் லைஃப்ல பாத்தீங்கன்னா எப்பவுமே வீட்ல வந்து அம்மாக்கும் பொண்ணுக்கும் வந்து ஒரு எலியும் பூனையுமான ஒரு சண்டை நடந்துகிட்டே இருக்கும். பொண்ணுக்குமா? ஆமா, ஸ்டார்டிங்ல சொல்றேன். அம்மாவும் பொண்ணும் சின்ன வயசுல இருந்து அம்மாக்கும் பொண்ணுக்கும் ஒரு குட்டி ஒரு கோல்டு வார் போயிட்டே இருக்கும். ஏன்னா அப்பா கிட்ட யாரு க்ளோஸா இருக்காங்க அப்படிங்கறதுல இருக்குமா? நடக்கும், நிறைய நடக்கும். அப்பா வந்து எனக்கு தான் அப்படின்னு பொண்ணு சண்டை போடும். இல்ல என் புருஷன் எனக்கு தான் அப்படின்னு அம்மா சண்டை போடுவாங்க. எதுவுமே நடக்க மாட்டேங்குது. லவ் அண்ட் சாக்ரிஃபைஸ்க்கு வாமா. நடக்க மாட்டேங்குதுங்க. இந்த வார் வந்து பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு கல்யாணம் கட்டி போகும்போது அம்மா அப்படியே டோட்டலா மாறிடுவாங்க. அம்மாக்கும் பொண்ணுக்கும் இருக்கிற அந்த ரிலேஷன்ஷிப்பே ஒரு ஃப்ரெண்ட்ஸா மாறிடும். அந்த ஸ்டேஜ்ல வந்து அம்மா வந்து ஒரு ஃப்ரெண்டை மிஸ் பண்ற மாதிரி, என்னடி வீட்டை விட்டு போற, நீ இல்லன்னா நான் என்ன பண்ணுவேன். விஷயம் பரத், காலையில என்னம்மா சமைச்ச, இன்னைக்கு கேரட் வாங்கினோம், தக்காளி போட்டு. அதான் பிரச்சனை. அம்மாவுடைய சாக்ரிஃபைஸ் வந்து அவங்களுக்கே ஒரு தன்னைத்தானே அது டவுட்ஃபுல்லா யோசிக்கிற வைக்கிற மாதிரி ஒரு விஷயம் பீரியட் வந்து இந்த கல்யாணம் பண்ணி கொடுத்ததுக்கு அப்புறம் தான். இப்போ ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்ததுக்கு அப்புறம் பிரீத்தி சொன்ன மாதிரி அதை பிரிஞ்சிருக்க வேண்டிய ஒரு நிலைமை. அதாவது இவ்வளோ நாள் நான் சாக்ரிஃபைஸ் பண்ணி இவ்வளோ பண்ணி என் பொண்ணை பிரிஞ்சு தான் நான் இருக்கிறேனே அப்படின்னு ஒரு வருத்தம். பையன் கல்யாணம் பண்ணி கொடுத்தாலும் அந்த பையனை பிரிச்சுட்டு போயிடுவாளோ அப்படிங்கிற ஒரு மனசு கஷ்டத்தோடையே தன்னுடைய சாக்ரிஃபைஸ் எல்லாத்தையுமே அவங்க யோசிச்சு அப்போதான் அது வெளியில வருது. நான் இவ்வளோ பண்ணியிருக்கிறேனே, நான் இவ்வளோ செஞ்சிருக்கிறேனே அப்படின்னு ஒரு தாட் வருது தெரியுமா. அப்பா அந்த மாதிரி சொல்ல மாட்டாங்க. எந்த வீட்லையும் அப்பா ரொம்ப பெருசா அந்த மாதிரி சொல்ல மாட்டாங்க. ஆனா ஒரு அம்மா தான் அந்த டயலாக் சொல்லும்போது என்ன ஆகும்னா, அவங்க இத்தனை நாள் பண்ண சாக்ரிஃபைஸ் எல்லாமே அப்போ வெளியில வரும். ஆனா இப்போ நிறைய பேசிட்டோம். இப்போ சொல்லுங்க, யார் லவ் அண்ட் சாக்ரிஃபைஸ் அதிகமா பண்றது, அப்பாவா அம்மாவா? என்னை இப்படி வந்து நிறுத்திட்டீங்க. அப்பா அம்மாக்கள் நிறைய சாக்ரிஃபைஸ் பண்றாங்க. ரெண்டு பேருமே தான் எனக்கு தெரிஞ்சு. இன்னைக்கு நம்ம நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கிறோம் அம்மா அப்பாக்காக. ஷோல பேசி இருக்கிறோம். ஸோ ஆக மொத்தம் இந்த செக்மெண்டோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். ஷாங்கி சொன்ன மாதிரி அப்பா அம்மா ரெண்டு பேர்ல அதிக கேர் அண்ட் சாக்ரிஃபைஸ் பண்றது யாரு, அம்மாவா அப்பாவான்னு பாத்தீங்கன்னா ரெண்டு பேருமே தான் அப்படிங்கறத சொல்லிட்டு